ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி சேர்மன் ரேங்க் அடையணும், என்ன நீங்க செய்யணும், என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க பாய்க்கணும், கண்டிப்பா உங்களால சேர்மன் அடைய முடியும். ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து உங்களோட இருக்க வேண்டியது உங்களோட ஆக்ஷன். ஓகே, உங்களுடைய நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க ஆக்ஷன் பிளான். காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா வேலைக்கு போறது, அதான் உங்க ஆக்ஷன் பிளான். ஓகே, அலாம் அடிச்சோடனே நீங்க எந்திரிக்கிறீங்க தெரியுங்களா, for you to go to work and earn monthly income, அதான் உங்க ஆக்ஷன் பிளான். அதே மாதிரி சேர்மன் ஆகிறதுக்கு வாட் இஸ் யுவர் ஆக்ஷன் பிளான், தென் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா டெய்லி போறீங்க, அது உங்களோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். டிராஃபிக் லைட்டு காலைல எந்திரிச்சு டிராஃபிக் லைட் எல்லாம் தாண்டி டிராஃபிக் எல்லாம் தாண்டி வேலை போய் பஞ்ச் கட் பண்றீங்க கரெக்டா 8 மணிக்கு, அது உங்களோட டெய்லி செய்றீங்க, தட்ஸ் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். அதே தான் இங்கேயும் செய்யணும். டு பிகம் அ சேர்மன், ஆக்ஷன், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், தென் லீடர்ஷிப். ஓகே, ஸோ அப்போ அதே வந்து நீங்க கம்பெனில வந்து ஒரு போஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு லீடர்ஷிப் காமிப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களோட லீடர்ஷிப் இருக்கணும், என்ன செய்யணும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ரைட் நவ், அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு ஹெல்ப் யூ ரீச் த மைல்ஸ்டோன். இது வந்து ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப், இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால அடைய முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்டிங் பிளான் த்ரூலி. இந்த மார்க்கெட்டிங் பிளானை என்னோட யூடியூப் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணிடுறேன். திரும்ப 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 நீங்க அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பொட்டன்ஷியலை நீங்க கிவ் அப் பண்ண மாட்டீங்க. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐஎம்சி மார்க்கெட்டிங் பிளான் த்ரூலி, கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ரைட், ஸோ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா யூடியூப்ல இருக்கல எவ்வளவு வசதியா ஆயிடுச்சு பாருங்க, ஜூம்ல இருக்க. இதே ஒரு 20 வருஷம் முன்னா நீங்க வாரம் வாரம் மீட்டிங் வரணும், ட்ரைனிங் வரணும், நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மீட்டிங் வர முடியாது, கத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பில்ட் பண்றது அவ்வளவு சுலபமாச்சு, எல்லாமே யூடியூப்ல இருக்க போகுது. அப்ப ஐம் கோயிங் டு அப்லோட், அது திரும்ப 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 கேளுங்க, யூ வில் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட். தென் familiarize yourself with the IMC composition plan, product portfolio and rank requirement. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, ப்ராடக்ட் ட்ரைனிங்ல நிறைய யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு பிளான் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்ப இதெல்லாம் நீங்க வந்து ரேங்க் என்ன செய்யணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அடுத்தது நோ த பாயிண்ட் சிஸ்டம். அப்ப அந்த என்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன், அந்த மிரக்கல் செட் பாயிண்ட். அப்ப டீம் ஸ்ட்ரக்சர், அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன், அந்த டீம் எப்படி நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் உங்களோட சேல்ஸ் வால்யூம் டார்கெட், ரைட், என்னென்ன சேல்ஸ் வால்யூம் நீங்க செய்யணும் அப்படின்னு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அப்ப இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை நீங்க திரும்பி திரும்பி நீங்க போட்டு கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரைட், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பில்ட் அ ஸ்ட்ராங் அண்ட் கமிட்டட் டீம். உங்களோட ஸ்ட்ராங் அண்ட் கமிட்டட் டீமை நீங்க பில்ட் பண்ணுங்க. எப்படின்னா, focus on recruiting quality individual who share your vision with for success. அப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும். ஓகே, அப்ப நீங்க போயிட்டு வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு இண்டிவிஜுவலை நீங்க தேர்ந்து உங்க பிசினஸ் பார்ட்னரா நீங்க எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவரை வந்து ஃபார்ஸ் பண்ணி யாரையும் நீங்க சைன் பண்ணாதீங்க. ஆர்வம் இல்லை அப்படின்னாக்கா அவங்களை ப்ரிஃபர் கஸ்டமர் ஆயிக்கிறீங்க. டோன்ட் ஃபார்ஸ் பீப்புள் டு ஜாயின். அவங்களை நீங்க ஃபார்ஸ் பண்ணி ஐஎன்சில ஜாயின் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட தலைவலி ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்கள ஃபார்ஸ் பண்ணி மீட்டிங் வர வைக்கணும், ஃபார்ஸ் பண்ணி ஜூமுக்கு வர வைக்கணும், ஃபார்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சி, யாரை நீங்க ஸ்பான்சர் பண்ண இண்டிவிஜுவல் விஷன், உங்க மாதிரி ஒரு லட்சியம் கனவு, அவங்களோட லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் பர்சனா ஒரு 5 இண்டிவிஜுவலை நீங்க வந்து ரிக்ரூட் பண்ணணும். அதுதான் தட்ஸ் வேர் தீஸ் பீப்புள் வில் கமிட். இப்ப எனக்கு இருக்காங்க, ஓகே, பிணைங்கள இருக்காங்க, மிஸ் செலின் இருக்காங்க. ஷீ இஸ் வெரி கமிட்டட். எவ்ரி Thursday அவங்க கேட்டாங்க, ஐ எம் கமிட்டட். எவ்ரி Thursday பில் பண்ணி, so today she is silver star and going for gold star. அதே மாதிரி சவுத்ல மிஸ்டர் செல்வம் இருக்கிற என்னோட டைரக்ட் ஸ்பான்சர், அவரு கமிட் பண்ணாரு. அப்ப அவர் கேட்டாரு, ஸோ எவ்ரி மந்த் போய் 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 இன்னைக்கு அவரோட இஸ் கோல்ட் ஸ்டார். ஸோ அதே மாதிரி டைப்பிங்ல மிஸ்டர் நாதன் இருக்காரு, அவங்க டீம்ல இறங்கி. அப்ப இதெல்லாம் வந்து யூஸ் குவாலிட்டி இண்டிவிஜுவல், ரைட்ங்களா? தென் train your team to build their network. அப்ப அவங்கள நீங்க ட்ரைனிங் செய்யணும், how to sell product effectively and achieve their personal rank. அதாவது sell product effectively. அதாவது நிறைய பேர் என்ன தப்பு செய்யறாங்க, இது மறந்து இதை சாப்பிடுங்க நல்லாவும், அதெல்லாம் ராங் கான்செப்ட் ஆஃப் செல்லிங். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர், இது வந்து உங்களையும் பேக் ஃபயர் பண்ணும், என்னையும் பேக் ஃபயர் பண்ணும், கம்பெனி பேக் ஃபயர் பண்ணும். தயவு செஞ்சு வெளியில போயிட்டு இதை சாப்பிடுங்க இனிப்பு நீர் நல்லா ஆயிரும், இதை சாப்பிடுங்க ஹார்ட் அட்டாக் நல்லா ஆயிரும், தயவு செஞ்சு அந்த வார்த்தையை பாய்க்காதீங்க. Okay, so you need to sell the product effectively. இது வந்து prevention care. Prevention is better than cure அப்படின்னா. இது சாப்பிடறதுனால உங்களுக்கு நன்மை இருக்கு. ஓகே, நீங்க சாப்பிட்டு உங்க டெஸ்டிமோனியை கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் இண்டிவிஜுவல் டெஸ்டிமோனி தான்.
ரைட்? ஸோ அதனால வந்து நீங்க கொண்டாடுற ஆளு அவங்களுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட நீங்க கரெக்டான பாதை. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா டக்கு டக்குன்னு வேலையை சைன் அப் பண்ணி ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்ட்டு பல மாதிரியான கார்னர்ல அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. இதுதான் தப்பு. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எப்படி எப்பவுமே பாபி ட்ரைனிங்ல அழகா சொல்றாரு, நம்ம உடம்புல 4448 வியாதி இருக்கும். இதெல்லாத்தையும் ஒரு எதுனா வாதம் பித்தம் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு இந்த மெசேஜை தான் நீங்க போய் உங்க நெட்வொர்க்ல உங்க டீம் கிட்ட ப்ராடக்ட் டூப்ளிகேட் பண்ணும். உங்க நீங்க விற்கும் போது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட ப்ரிஃபர் கஸ்டமர்கிட்ட சரி உங்க கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வச்சு நீங்க விற்கணும். ரைட்ங்களா? ரைட். அடுத்தது டூப்ளிகேஷன். டீச் யுவர் டீம் மெம்பர் ஹவ் டு ரிக்ரூட் ட்ரெயின் எடிட். இன்னைக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னா ஐ அம் டூப்ளிகேட்டிங் தி சிஸ்டம். இதுதான். ஸோ ஸ்ட்ராங் டு பி. அதே மாதிரி எல்லாரும் இன்னைக்கு வரலாம் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க கூட உட்காந்து வீட்டுல யூடியூப்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு டிவில கனெக்ட் பண்ணிட்டு யூடியூப்பை திறந்து உட்காந்து இந்த ட்ரைனிங் உங்களால ட்ரைனிங் செய்ய முடியலனாலும் நான் பேசுற இந்த அத்தனை விஷயமும் இன்னைக்கு நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த யூடியூப் வச்சு நீங்க உட்காந்து அவங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? தென் மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா மீட் த குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டு அச்சீவ் த சேர்மன் ரேங்க் யூ நீட் a certain level of personal BV. அப்ப personal BV 150 BV typically achieved by personal product sales or purchases or உங்க preferred customer build பண்ணிட்டீங்கன்னா then a minimum group BV which includes total sales of your team. அப்ப முதல்ல உங்க அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டா each group 5000 group BV இருக்கணும். 5 group you become a chairman. Then development of the leader in your downline who achieve specified rank, superstar, silver star, higher rank, நீங்க டெவலப் பண்ணி உருவாக்கணும் உங்க நெட்வொர்க்ல. இப்ப நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்க அப்படியே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி கொடுங்க த்ரூ இந்த ரெக்கார்டட் வீடியோ மூலியமா. ரைட்? தென் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ நீங்க வந்து ஒரு ரேங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். அதாவது ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் லீடர் வித்இன் யோர் டீம் and mentor them to achieve higher rank. அதாவது நீங்க டைரக்டா கொண்டு வந்தவங்க தான் நீங்க வந்து அவங்க கூட இறங்கி வேலை செய்யணும் அவசியமே இல்லை. உங்க டீம்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க யார் அவங்க பொட்டன்ஷியல் லீடர், அவங்க கூட இறங்கி வேலை செய்யணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா நான் ஒரு கொண்டாடலையா, நான் ஒரு என்னத்துக்கு நான் ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துக்கணும், அவரு யாரோ உங்க டீம்ல இருப்பாரு, பட் அவங்களதான் நீங்க யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட நீங்க இறங்கி வேலை செய்யணும். நான் அதான் செய்யறேன். ஓகே, என்னோட டீம்ல even though they are new to me, அவங்க இந்த ஐஎன்சில வந்து பழக்கம், பட் நான் அவங்க கூட இறங்கி வேலை செய்யறேன் பிகாஸ் தே ஆர் தி பொட்டன்ஷியல் லீடர். அதே மாதிரி தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்க டீம் க்ரோ பண்ணி பண்ணி நீங்க சூப்பர் ஸ்டார் சில்வர் ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்க டீம்ல யாரு பொட்டன்ஷியல் அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ணி then you have to work with them. Right? Then help your downline member achieve their goal as their success contribute directly. So அப்ப உங்க கீழே உள்ளவங்க உங்க டைரக்டர் உள்ளவங்க அவங்களை குவாலிஃபை சூப்பர் ஸ்டாருக்கு ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அவங்க கூட இன்வால்வ் பண்ணுங்க. அவங்கள கோலை அச்சீவ் பண்ண, சப்போர்ட் பண்ண, கான்ட்ரிபியூட் பண்ண, கமிட் பண்ணி இறங்கி வேலை செய்யுங்க. அதுதான் இப்ப நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் மைண்ட் ட்ரீம் பீஸ் என்ன செய்யறோம், வாய் நேஷன் வைட் நம்ம கமிட் பண்ணி நம்ம சொந்த செலவுல லீடர்ஸ் மெயின் லீடர்ஸ் செலவுல நம்ம அங்கங்க டாக் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் that is where we work as a team to create indirectly we are contributing to everyone in the team success. ஓகேங்களா? so encourage team to replicate the system and grow their network effectively. இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ அவங்க கூட உட்காந்து இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ரைட். தென் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா consistently promote IMC products. ஓகே, ஸோ increase product sale by sharing IMC benefit with more customer and potential distributor. ஓகே, எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you need to create, use your own experience and testimony to build trust and credibility. ஓகே, ஸோ அப்போ நீங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்டிமோனி நான் அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா என்னோட 10 மாசத்தோட டெஸ்டிமோனி எல்லாம் நான் ஷேர் பண்ணேன் வாட்ஸ்அப் குரூப்ல. அதே மாதிரி யாருக்கும் கிடைச்சுன்னா இன்னைக்கு கையில எல்லாரும் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கீப் ஆன் ஷேரிங். தென் நீங்க பாருங்க உங்க நெட்வொர்க் க்ரோ பண்ணும். ஓகே, தென் யூ வில் ஹேவ் தி கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இருக்கும் உங்க மேல. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு யார் இந்த ஐஎம்சில பிசினஸ்ல நினைச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல கொண்டு போறாங்க, யாரெல்லாம் நல்ல டெஸ்டிமோனி நல்ல அனுபவம். அதாவது பணத்தை 10 வர்றவங்க காணா போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஆல்வேஸ் ரிமெம்பர் ஐஎம்சி வந்து இஸ் நாட் அ ஷார்ட் கேம், இட்ஸ் நாட் அ மணி கேம், இட்ஸ் நாட் அ ஃபாஸ்ட் கேம், இட்ஸ் அ லாங் டேர்ம் கேம். அதனால நான் என்ன சொல்றேன், குறைஞ்சது 18 மாசத்துல இருந்து 24 மாசம் கன்சிஸ்டன்டா நீங்க இறங்கி இந்த டீமோட நீங்க மைட்ரீம் பீஸோட நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் யூ கேன் பிகம் அ ரூபி அண்ட் மினிமம் 6000 வெளியே இருக்கு passive perpetual permanent income. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? நவ் then organize product awareness meeting, workshop, health camp to expand your
ரீச். அதாவது உங்க டீமுக்குள்ள ப்ராடக்ட் அவேர்னஸ் ஆக்டிவிட்டியை உருவாக்குங்க, ஒர்க் ஷாப் கிரியேட் பண்ணுங்க, ரைட். ஸோ ஹெல்த் கேம்ப் கிரியேட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் நீங்க போய் ஹெல்த் கேம்ப் செய்ய போறீங்களோ, ரைட், கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா நீங்க திங்க் பண்ணி ரீச் பண்ண பாருங்க. let people make understand. அதே மாதிரி காஸ்மெட்டிக் உள்ளவங்க நீ கண்டிப்பா நம்ம டீம்ல வந்து நிறைய பேர் பிரைடல்ஸ் certified பிரைடல்ஸ் இருக்கீங்க. create that kind of activity within your community then to increase the sales உங்களோட நெட்வொர்க்ல. okay, then utilize IMC tools and resources. So attend நம்மளோட IMC or training program, webinar, even to stay updated and motivate. So always get updated and always motivated இருக்கணும் அப்படின்னா இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா we are in the network marketing சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த direct selling அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are dealing with people. ஸோ மக்களுக்கு டீல் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்மளுக்கு செல் மோட்டிவேட்டடா இருக்கணும். ஸோ அதனால வந்து ஆல்வேஸ் கீப் இன் டச், கெட் மோட்டிவேட்டட் த்ரூ நம்மளோட இப்போ இந்த மாதிரி ஜூம், நம்ம ட்ரைனிங், மீட்டிங், ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணோம். ஸோ இந்த வார ஞாயிற்றுக்கிழமையும் முக்கியமான ஒரு ட்ரைனிங் இருக்கு, நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். HQல 2ஆம் தேதி லீடர்ஷிப் ட்ரைனிங் இருக்கு. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்லாம் லேட்டா நான் வந்து குரூப்ல போஸ்ட் பண்றேன். முடிஞ்சா எங்க இருந்தாலும் சரி அந்த 1 day ட்ரைனிங் வந்து வர 2ஆம் தேதி சண்டே IMC HQல பிளான் பண்ணியிருக்கோம். I will keep post in நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகேங்களா? Then use promotional material provided by IMC to educate your prospect and your downline. ஸோ நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஃபிளையர்ஸ்லயும் இருக்கு. யூஸ் தட், ரைட், அண்ட் எடுகேட் உங்களோட ப்ராஸ்பெக்ட் ஒரு சரி, உங்க downline network partner சரி, சரிங்களா? Then leverage IMC digital platform to track your performance and team progress. Okay, இப்போ பாத்தீங்கன்னாக்கா IMC Healthcare Center Facebook இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேஸ்புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி IMC இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிட்டோட ஃபேஸ்புக்கும் இருக்கு. முடிஞ்ச அங்கேயும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் அங்கேயிருந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ரைட். தென் 7வது வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின்டைன் கன்சிஸ்டன்ட் மொமெண்டம். இதுதான் ரொம்ப முக்கியம். Consistency in effort is critical to achieving sustaining the achievement. அதாவது அது முன்ன சொன்ன மாதிரி நம்ம யார்கிட்ட டீல் பண்ணுவோம்னா பீப்புள் ப்ரோக்ராம் டு பி ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்கிட்ட நம்ம டீல் பண்ணுவோம். அப்போ அவங்க கிட்ட நீங்க மிங்கிள் பண்ணும் போது பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கிடைக்காது. ஸோ அப்போ உங்களோட மொமெண்டம் குறையும். ஸோ அப்போ கன்சிஸ்டன்ட் மொமெண்டம் இருக்கணும் அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்ட் அந்த ஆக்டிவிட்டிலாம் நீங்க கலந்துக்கணும். ஸோ அதனால தான் நம்ம கமிட் பண்ணி we are traveling nationwide every month, ஒரு இடத்துல போயிட்டு every month நம்ம அங்க ஆக்டிவிட்டி செய்யறோம் அப்படின்னா because to keep the consistency and the momentum to go. அது நீங்க விதின் உங்க டீமுக்குள்ள நீங்க அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் you can grow and retire பண்ண முடியும், can start to enjoy your passive income. Then regularly motivate your team and yourself by celebrating small wins and milestone. அதாவது உங்க டீம்ல ஈவன் ஸ்டார் 1 ஸ்டார் அசோசியேட் அந்த 10% 20% வந்தா கூட உங்க விதின் உங்க குரூப்ல you can organize ஒரு மக்கானோ ஒரு ஆக்டிவிட்டியோ to appreciate, okay, அந்த achievers. so இதெல்லாம் நீங்க வந்துட்டு will motivate your team. இதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும். then set monthly, quarterly and annual target for yourself and also உங்க டீமுக்கு நீங்க செட் பண்ணணும். உங்களோட டார்கெட் இது உங்க பிசினஸ், நம்மள சொன்ன மாதிரி this is your business. அப்போ உங்களுக்கு ஓன் டார்கெட் இருக்கணும், ஓன் பேஸ்ல நீங்க இறங்கி அதை செட் பண்ணி and you work based on that target. then 8வது வந்து பாத்தீங்கன்னா leverage incentive and recognition. அதாவது highlight the incentives such as bonus and award that come with achieving rank to keep your team momentum motivated. அதாவது பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்டாருக்கு மேல ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் நீங்க வந்து கோல்ட் ஸ்டார் மேல வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் நீங்க கன்சிஸ்டன்டா பார்க்க முடியும். ஏன்னா அந்த ப்ராஃபிட் ஷேரிங் இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா அதிகமான இன்கம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் தான். ஸோ அதனால வந்து அதை நீங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா ஹைலைட் பண்ணணும்னா நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் which is nobody have the accumulated system and time limit and maintain every month compulsory, அதெல்லாம் இல்ல கிடையாது. இதெல்லாம் key point which நீங்க வந்து keep on highlight within your team, right? Then recognize, celebrate your team member achievement, inspire loyalty and productivity. ஸோ கம்பெனியோட இன்னைக்கு இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியூலாம் நம்மளோட ரெக்கக்னிஷன் எப்படி நடத்துறாங்க, எப்படி செய்றாங்க, இதெல்லாம் ஏன் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா பிகாஸ் யூ நீட் டு கெட் மோட்டிவேட்டட், ரைட்? ஸோ
ஒன்பதாவது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன். ஸோ கண்டினியூ எக்ஸ்பெண்ட் யுவர் நெட்வொர்க் பை ரிக்ரூட்டிங் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரீச்சிங் அன்டாப் மார்க்கெட். ஸோ இது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ நியூ பீப்புள் கீப் ஆன் ரிக்ரூட்டிங். ஒருத்தவங்களை நீங்க கோச் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்கன்னாக்கா யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் டு டு அ நியூ ரிக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப அதே மாதிரி நியூ பிளேஸ், நியூ மார்க்கெட் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு கோ அண்ட் டேப் த மார்க்கெட். Then use social media events and referral to find new prospects. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஷா குயின்ல பாத்தீங்கன்னா டிக்டாக்ல பயங்கரமா சோசியல் மீடியால மேக்சிமம் அவங்க லெவரேஜ் பண்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜோர்ல இருந்து ஒருத்தர் வந்து பூச்சவங்க சைன் அப் பண்ண அன்னைக்கு கூட அவரை கோவின்னு சொல்லி அவரை குரூப்ல போட்டாங்க. அவரு வந்து ஹேப்பன் டு பி இன் எஸ்பி. நேத்தி வந்து என் வீட்டுல வந்து 9700 வெள்ளிக்கு 970 ரிங்கெட்டுக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு போனேன். ஏற்குரிய 480 பிவி. பாருங்க, அவங்க சோசியல் மீடியா லெவரேஜ் பண்ண வச்சு அவரு வந்து 970 ரிங்கெட் ப்ராடக்ட் வாங்கிட்டேன். எனக்கு தெரியும் த வே அவரு எனக்கே கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ப்ராடக்ட் பத்தி. எனக்கு எக்ஸைட்டட். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் போய் யூடியூப்ல எடுத்துட்டேன் சார், நீங்க இதெல்லாம் இழக்க வேணாம், இதெல்லாம் நான் யூடியூப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அத்தனை ப்ராடக்ட் வாங்கிட்டு போனாரு. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க மார்க்கெட்ல, ரைட்? ஸோ ஃபைனலி வந்து ஸ்டே கமிட்டட் டு த விஷன். Focus on the IMC vision to improve life through Ayurveda and financial freedom. So இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபோக்கஸ் லைக் டாக்டர் அசோக் பாத்தியோட ஃபோக்கஸ் என்ன, ஆயுர்வேதா ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், அதே மாதிரி டு இம்ப்ரூவ் தியர் லைஃப். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஆயுர்வேதா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். இந்த பேசிலும் துளசியும் மஞ்சளும் துளசியும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷன் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களோட விஷன். ஸோ அலைன் யூர் எஃபர்ட் வித் த லாங் டர்ம் கோல் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் அச்சீவ் சக்சஸ், as this will directly contribute to your growth. So when you help enough other people what they want, you will get what you want. Okay, மத்தவங்களை நீங்க ஹெல்ப் பண்ணி சம்பாதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வரும். அதுதான் the power of network. ஓகேங்களா? ரைட். ஸோ achieving that chairman rank is a combination of personal effort, உங்களோட சொந்த personal effort, then team performance and consistent leadership. So stay persistent, system follow பண்ணுங்க and maintain a service oriented mindset to reach the top. அதாவது service oriented. ஓகே, அதாவது ஒருத்தவங்களை வந்துட்டு எதிர்த்துட்டு அதோட காண போயிடாதீங்க, அவங்களை சர்வீஸ் பண்ணுங்க, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைங்க. ஜஸ்ட் ஹாவ் டு கம்யூனிகேட், மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் why எப்படி இருக்கு, இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டட் மைண்ட் செட், so that you can reach the top. ஓகேங்களா? so how far along are you in your journey toward this rank? எவ்வளவு far இருக்கீங்க அப்படின்னு பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா you also can become a chairman. Thank you and I wish you all of you as a chairman. Okay friends, so thank you. And யாருக்கும் ஏதோ கேள்வி இருந்துச்சு அப்படின்னா then தாராளமா நீங்க வந்து unmute பண்ணிட்டு தாராளமா கேள்வி கேட்கலாம். So anybody have any questions?